வணக்கம். காலமறிதல் அதிகாரத்தின் 10வது குறளை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். காலமறிதல் இதுவரைக்கும் நம்ம ஒரு 9 குறள் பார்த்து வந்துட்டோம் இல்லையா? எந்த நேரத்தில் நமது காரியங்களை நாம் செய்தால் அது வெற்றியடையும் என்பதை அறிந்து அதன்படி செயல்பட்டால் அந்த காரியம் சிறப்பாக நிறைவடையும் என்கிறது வள்ளுவம். இந்த இடத்துல வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, எதோடு சேர்த்து சொல்கிறாருன்னு பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே கொக்கு ஒரு பறவை, அதை பற்றி நல்லாவே தெரியும் இல்லையா? அது என்ன செய்யும்? வயலில் மீன்களுக்காக அப்படியே அமர்ந்து பார்த்து கொண்டே இருக்கும் இல்லையா? அதனுடைய உணவு அங்கே இருக்கக்கூடிய சிறு மீன்கள் தான். அந்த கொக்கு என்ன பண்ணுன்னாக்கா, போனோடனே போய் ஒரு மீனை கொத்திராது. ஏன்னா மீன்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அதுவும் கொக்கு வந்துருச்சு, நம்ம சாப்பிட்றவங்க வந்துட்டாங்கன்னா அது எங்கேயாவது நிற்குமா? நிற்காது. அதனால் அது என்ன பண்ணும்? ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த கொக்கு என்ன தெரியுமா செய்யும்? ஒத்த காலில் நிற்கும், தவம் மாதிரி நிற்கும், அசையாது, அப்படியே நின்று கொண்டு இருக்கும். அது அப்படியே நின்றுட்டு இருக்கும்பொழுது இந்த மீன்கள் என்ன பண்ணுது? ஏமாந்து போயிடும். சரி, இது கொக்கு இல்லை, ஒத்த காலில் நிற்கிது, வேறு ஏதோ ஒரு இனம், இது நம்மை உண்ணாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மீனெல்லாம் அழகாக குதிச்சு தண்ணியில் விளையாண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த கொக்கு என்ன பண்ணுன்னா, சரியாக அதனுடைய இறை பக்கத்தில் வந்த உடனே அப்படியே டபக்குன்னு கொத்தி எடுத்துகிட்டு சாப்பிட்ரும், பறந்து போய் சாப்பிட்ரும். எப்படி இந்த காக்காவோட கதையில் வருதோ அது மாதிரி கொக்கு என்ன பண்ணுது? அந்த மீனை சரியான நேரத்தில் கொத்தி சென்று விடும். அது வரைக்கும் அசையாமல் நிற்கும் ஒத்த காலில். அதே போலவே நாமும் நமது காரியங்கள் சிறப்பாக வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்று நினைத்தால் சரியான காலம் வரும் வரை பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும், கொக்கை போல. அதைத்தான் இங்கே வள்ளுவர் சொல்கிறார். கொக்கை ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு அவர் கூறுகிறார். அது எப்படி தனது இறை தனக்கு பக்கத்தில் வந்தவுடனே கொஞ்சம் கூட சிந்திக்காமல் மிக வேகமாக செயல்பட்டு அதை கொத்தி எடுத்து சென்று விடுகிறதோ அதை போல நாமும் நமது காலம் கனிந்து வரும் பொழுது உடனடியாக நமது செயலை நிறைவேற்றினால் அது நிச்சயமாக வெற்றியில் முடியும் என்கிறது இந்த குறளை பார்க்கலாம். கொக்கொக்க கூம்பும் பருவத்து, கொக்கொக்க கூம்பும் பருவத்து, மற்றதன் குத்தொக்க சீர்த்த விடத்து. கொக்கொக்க கூம்பும் பருவத்து, மற்றதன் குத்தொக்க சீர்த்த விடத்து. கொக்கொக்க, கொக்கை ஒத்து நீ உன்னுடைய பயணத்தை தொடர். எதுக்கு? கூம்பும் பருவத்து, சரியான காலம் வராமல் இருக்கும் பொழுது அமைதியாக இரு, கொக்கை போல் அமைதியாக இரு. அப்புறம் அதன் குத்தொக்க சீர்த்த விடத்து, சீர்த்த அப்படிங்கிறார். சரியானங்கிறதுக்கு சீர்த்தனா மிகச்சரியான நேரம். அந்த மிகச்சரியான நேரத்தில் அது எப்படி தன் இரையான மீனை கொத்தி சென்று விடுகிறதோ அதுபோல் நீயும் உன் காரியத்தை மிக விரைந்து முடித்து விடு என்கிறது இந்த குறள். நாளை அடுத்த அதிகாரத்தில் நாம் சந்திக்க இருக்கிறோம். இன்று இதனை நிறைவு செய்து நன்றியோடு விடைபெறும் உங்கள் சகோதரி. நன்றி.